வரலாற்றில் முதன்முறையாக புதுச்சேரியில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 30 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணி முதல் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஆர்வத்துடன் வாக்களித்தனர். புதுச்சேரி மிஷன் வீதியில் வாக்காளர்களுக்கு ரோபோ ஒன்று பூ கொடுத்து வரவேற்றது. வாக்குச்சாவடி இந்த வழி, தயவு செய்து முன்னே செல்லுங்கள். ஹலோ, வெல்கம் டு தி போலிங் ஸ்டேஷன். சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது மனைவி பீனா மற்றும் தாயாருடன் சென்று வாக்களித்தார். இந்திராநகர் தொகுதியில் உள்ள திலாஸ்பேட்டையில் முதலமைச்சர் ரங்கசாமி கோயிலில் தரிசனம் செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் சென்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். நியூஸ் 18 பேட்டியளித்த அவர், பீகார் முதலமைச்சரின் நிதிஷ்குமார் நிலைமை தனக்கு வராது என்றார். அது எங்களுடைய கட்சியினுடைய உள்கட்சி கூட்டணியுடைய அந்த அரசியல் சூழலுக்கு தகுந்த மாதிரி இருக்கலாம். இப்போ ஆர்வம் சொல்ல முடியல. ஆனால் அந்த நிலை எனக்கு எப்பொழுதும் இருக்காது. இதேபோல் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். மண்ணாடிப்பட்டு திருக்கனூரில் வாக்குச்சாவடி முன்பு திரண்ட பாஜக காங்கிரஸ் கட்சியினர் திடீரென கைகலப்பில் ஈடுபட்டனர். உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் வாக்களித்த பின் தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் காவல்துறை தடியடி நடத்தி கரைத்தது. பாகூர் தொகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் சார்பில் டோக்கன் விநியோகிக்கப்பட்டதாக புகார் எழுந்தது. திமுகவினர் தடுக்க முயன்றபொழுது டோக்கன்களை வீதியில் வீசிவிட்டு என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் தப்பியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. திருநள்ளாறு தொகுதியில் பாஜக சார்பில் பணம் மற்றும் டோக்கன் விநியோகிக்கப்பட்டதாக புகார் எழுந்த நிலையில் வாக்காளர்களுக்கு தலா 500 ரூபாய் ரொக்கம் தரப்பட்டதாக புகைப்படங்களும் வெளியாகின. புதுச்சேரியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தை காட்டி வீடியோ வெளியானது சர்ச்சையை கிளப்பியது. இதுபற்றி உரிய விசாரணை நடத்தப்படும் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்தார். புதுச்சேரியில் சுமார் 90% வாக்குகள் பதிவாகியுள்ளன. 2011ஆம் ஆண்டு தேர்தலில் 85.57 விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருந்ததே புதுச்சேரியில் அதிகபட்சமாக பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அங்கு வாக்குப்பதிவில் புதிய வரலாறு படைக்கப்பட்டுள்ளது. எஸ்ஐஆருக்கு பிறகு புதுச்சேரியில் 95,000 வாக்காளர்கள் நீக்கப்பட்ட நிலையில் அங்கு வாக்கு சதவிகிதம் உயர்ந்துள்ளது. ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். வரும் 17ஆம் தேதி கோடை விடுமுறை தொடங்கும் நிலையில் வரும் ஜூன் 1ஆம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கான பள்ளி இறுதித் தேர்வுகள் வரும் 16ஆம் தேதி நிறைவடைகின்றன. வரும் 17ஆம் தேதி முதல் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்குகிறது. அதே நேரம் விடைத்தாள் திருத்தும் பணிகள், மாணவர் சேர்க்கை, தேர்தல் பணிகளுக்காக ஏப்ரல் 25ஆம் தேதி வரை அனைத்து ஆசிரியர்களும் பள்ளிக்கு வருகை புரிய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். 2026-27ஆம் ஆண்டிற்கான புதிய கல்வியாண்டில் ஜூன் 1ஆம் தேதி முதல் அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. வரும் கல்வியாண்டு முதல் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு புதிய பாட நூல்கள் அறிமுகப்படுத்தப்படுவதால் இவ்வகுப்புகளை கையாளும் ஆசிரியர்களுக்கு ஜூன் 1ஆம் தேதி முதல் 3ஆம் தேதி வரை மாவட்ட அளவில் பணியிடை பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளது. எனவே 1 முதல் 3ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் ஜூன் 4ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கும் என பள்ளிக் கல்வித்துறை அறிவித்துள்ளது. கேரள சட்டப்பேரவைத் தேர்தலில் 78.03% வாக்குகள் பதிவாகின. 140 சட்டப்பேரவை தொகுதிகளை கொண்ட கேரளாவில் வாக்குப்பதிவு நேற்று விறுவிறுப்பாக நடைபெற்றது. 2,71,00,000 வாக்காளர்களை கொண்ட இந்த மாநிலத்தில் 883 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலை 7 மணியில் இருந்து வாக்காளர்கள் ஆர்வமாக வந்து வாக்களித்தனர். திருச்சூரில் ஆளுநர் ராஜேந்திர அர்லேக்கர் ஜனநாயக கடமையாற்றினார். கண்ணூர் தொகுதியில் அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வாக்களித்தார்.
குருவாயூரில் நடிகரும் மத்திய இணையமைச்சருமான சுரேஷ் கோபி வாக்கு செலுத்தினார். திரைப்பிரபலங்கள் மம்மூட்டி, மோகன்லால், பகத் பாசில், பிருத்திவிராஜ் உள்ளிட்டோரும் ஜனநாயக கடமையாற்றினர். மாலை 6 மணி அளவில் வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் 78.03% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. அசாம் சட்டப்பேரவைத் தேர்தலில் 85.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. 126 தொகுதிகளை கொண்ட அசாமில் ஆட்சியை தக்கவைக்க பாஜக கூட்டணியும் அதிகாரத்தை மீண்டும் கைப்பற்ற காங்கிரஸ் கூட்டணியும் மல்லு கட்டின. இங்கு மொத்தம் 722 வேட்பாளர்கள் களத்தில் நிற்கும் சூழலில் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களித்தனர். கவுஹாத்தியில் உள்ள மகா காமக்கியா கோவிலில் தனது மனைவியுடன் சாமி தரிசனம் செய்த முதலமைச்சர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஜோர்ஹாட் சட்டமன்ற தொகுதியில் தனது வாக்கினை செலுத்தினார். ஜோர்ஹாட் தொகுதியில் காங்கிரஸ் மாநில தலைவர் கௌரவ் கோகாய் வாக்களித்தார். வாக்குப்பதிவின் முடிவில் 85.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இது அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரலாற்றில் அதிகபட்சம் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வேட்புமனுக்களை வாபஸ் பெறுவதற்கான அவகாசம் நிறைவடைந்த நிலையில் 4600க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரும் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. இதற்கான வேட்புமனு தாக்கல் கடந்த மாதம் 30ஆம் தேதி தொடங்கி கடந்த 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. தேர்தலில் போட்டியிட மொத்தம் 7599 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தொடர்ந்து வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை கடந்த 7ஆம் தேதி நடைபெற்றது. அதில் எடப்பாடி தொகுதியில் தாவேக வேட்பாளர் உள்ளிட்ட 2460 வேட்புமனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன. மனுக்களை திரும்ப பெற நேற்று மாலை வரை அவகாசம் வழங்கப்பட்ட நிலையில் 521 பேர் தங்களது வேட்புமனுவை திரும்ப பெற்றனர். அதைத் தொடர்ந்து மாலையில் வேட்பாளர்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டு இறுதி வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அதன்படி 234 தொகுதிகளிலும் 4618 வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். தமிழகத்திலேயே அதிகபட்சமாக கரூர் சட்டமன்ற தொகுதியில் 79 வேட்பாளர்கள் களம் காண்கின்றனர். முதலமைச்சரின் கொளத்தூர் தொகுதியில் 35 பேர், எடப்பாடி பழனிசாமி போட்டியிடும் எடப்பாடி தொகுதியில் 15 பேர், விஜய் போட்டியிடும் பெரம்பூர் தொகுதியில் 47 பேர் களம் காண உள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள 8 தொகுதிகளில் 116 பேர் போட்டியிட உள்ளனர். பெரம்பூர் மாவட்டத்தில் உள்ள 2 தொகுதிகளில் 30 வேட்பாளர்களும், நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகளில் 18 வேட்பாளர்களும் களத்தில் உள்ளனர். தேர்தல் களத்தில் வாக்காளர்களை கவர வேட்பாளர்கள் பல்வேறு நூதன முறைகளை கையாண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் அதிமுக வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி சாமந்தி பூ தோட்டத்திற்கு சென்று தொழிலாளர்களுடன் இணைந்து பூ பறித்தபடி வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் தொகுதி திமுக வேட்பாளர் நிவேதா முருகன் வெள்ளக்கோவில் கிராமத்தில் ஒரு குழந்தைக்கு பெயர் சூட்டி மகிழ்ந்தார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூரில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முனிரத்னம் உணவகம் ஒன்றில் பரோட்டா மாவு போட்டு கொடுத்து பொதுமக்களிடம் ஆதரவு திரட்டினார். சேலம் எடப்பாடி தொகுதியில் தமிழக வாழ்வுரிமை கட்சி வேட்பாளர் கோவிந்தராஜ் வாரச்சந்தையில் காய்கறி விற்று நூதன முறையில் வாக்கு கேட்டார். கொரோனா சமயத்தில் மு.க. ஸ்டாலின் காணாமல் போனதாக கூறியதாகவும் தவறாக எதுவும் தெரிவிக்கவில்லை என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்துள்ளார். திமுக ஆட்சியில் வறட்சி வந்ததா, வெள்ளம் வந்ததா, புயல் வந்ததா, கொரோனா வந்ததா? ஒன்றும் வரல. அப்படி வந்திருந்தா அந்த முதலமைச்சரே காணாத போயிருப்பார். இவர் அந்த கொரோனாவிலேயே போயிருப்பார். கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஸ்டாலின் மக்களுக்கு சரியான ஆலோசனை கொடுக்கல. மக்களுக்கு ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்ன உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறார். காணாமல் போனான்னு தான் சொன்னதே ஒழிய உங்களை பற்றி தவறா எப்பொழுது பேசுறது கிடையாது. பேச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் தான் காங்கிரஸ் உள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர்
மாநில கட்சிகளையும் காங்கிரஸையும் சிதைக்க பாஜக சதி செய்வதாக குற்றம் சாட்டினார். Some new parties who have come here, they are telling that there is a support of some small Congress people. You need not worry, but I am trying to tell you, the Indian National Congress under the leadership of Rahul ji and Mr. Kalkar ji, we stand united with Stalin ji. We will support. There is only one Congress called the Indian National Congress. பவானி தொகுதி திமுக வேட்பாளர் சந்திரசேகரை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தமிழகத்திற்கு துரோகம் செய்வதற்காகவே எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணியை உருவாக்கியிருப்பதாக சாடினார். பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துவிட்டார். அதுக்காக நம்ம வருத்தம் தான் படணும். இந்த தேர்தலுக்கு அப்புறம் மக்கள் அவரை நிச்சயமாக பாடம் சொல்லி தந்து புறக்கணிப்பார்கள். மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் அனைத்தும் மக்களுக்கும் நாட்டிற்கும் எதிரானவை என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு கனிமொழி பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு தோல்வி பயம் வந்துவிட்டதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். 1000 விளக்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் எழிலனை ஆதரித்து பரப்புரை செய்த அவர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டின் உரிமைகளை விட்டுக் கொடுத்ததாக சாடினார். உதயநிதி பால்டாயில் சாப்பிட்டு எப்பயோ செத்து போயிருக்கணும், இங்க இருந்து என் உயிரை வாங்கலாம் அப்படின்ட்டாரு. இப்போ எப்ப பார்த்தாலும் அவருக்கு பால்டாயில் நினைப்பாவே இருக்கு. ஏன்னு எனக்கு தெரியல. தேர்தல் முடிவு இப்பயே அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கு. இத்தனை நாள் வரைக்கும் பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்தவர் இன்னைக்கு பால்டாயில் பழனிசாமியா மாறி இருக்காரு. கோவை வடக்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் வானதி சீனிவாசனை ஆதரித்து பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் திமுக அரசு வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுவதாக சாடினார். Prime Minister Modi wants to bring development to Tamil Nadu, but state government is creating hurdles, problems in every development project. அவிநாசி தொகுதியில் பாஜக வேட்பாளர் எல் முருகனை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பொய்யை மட்டுமே பேசி வருவதாக கூறினார். 15% வாக்குறுதி நிறைவேற்றிவிட்டு 99% நிறைவேற்றிவிட்டோம் என்று ஒரு பச்சை பொய் முதலமைச்சர் சொன்னார். அது மட்டுமல்ல, அடுத்த தேர்தலுக்கு 505 வாக்குறுதி முடியலடா சாமி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை திமுக அரசு முறையாக நிறைவேற்றவில்லை என்றும் அண்ணாமலை குற்றம் சாட்டினார். திமுக போலி மதசார்பின்மையை கடைபிடிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூர் பாஜக வேட்பாளர் ஆனந்தன் ஐயாசாமி அறிமுக கூட்டத்தில் அவர் இவ்வாறு பேசினார். பெரும்பான்மை சமுதாயத்திற்கு எதிராக இருக்கிறாங்க. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, கொலை, கொள்ளை எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அதிமுக வேட்பாளர் ஜெயசுதாவை ஆதரித்து பேசிய பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்காமல் 8000 ரூபாய் கூப்பன் தருவதாக கூறி மக்களை ஏமாற்றுவதாக சாடினார். அந்த கூப்பன் எல்லாத்துக்கும் கொடுக்க போறது கிடையாது. திமுக கட்சிக்காரங்க தான் கூப்பன் கொடுப்பானுங்க. ஆனா எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு நேரடியா 10,000 ரூபாய் உங்க பேங்க் அக்கவுண்ட் உங்க பேர்ல போட போறாரு. 8,000 ரூபாய் பெருசா, 10,000 ரூபாய் பெருசா? திருப்பூர் தெற்கு தொகுதி பாஜக வேட்பாளர் காடேஸ்வரா தங்கராஜுக்கு ஆதரவு திரட்டிய தமிழ்நாடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றியதுதான் தற்பொழுது திமுக வேட்பாளராக உள்ள மேயர் தினேஷ்குமார் செய்த சாதனை என்று விமர்சித்தார். இன்னைக்கு இந்த டாலர் சிட்டியை குப்பை சிட்டியாக மாற்றி வைத்திருப்பது இதற்கு முன்பு நேற்று வரை மேயராக இருந்த தினேஷனுடைய சாதனை. குப்பை கொட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மக்கள் மீது பொய் வழக்கு போட்டுவிட்டு தற்பொழுது தேர்தல் ஆதாயத்திற்காக வழக்குகளை வாபஸ் பெறுவதாக நாடகமாடுவதாகவும் அண்ணாமலை சாடினார். முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறித்து அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை. பெரியகுளம் தொகுதியில் அமமுக வேட்பாளர் கதிர்காமுவை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட அவர் சட்டம் ஒழுங்கை நிலைநாட்ட அதிமுக ஆட்சி தமிழ்நாட்டில் அமைய வேண்டும் என்று தெரிவித்தார். சென்னை மதுரவாயில் பகுதியில் அதிமுக வேட்பாளர் பெஞ்சமினை ஆதரித்து பரப்புரையில் ஈடுபட்ட நடிகை நமிதா பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கி அதிமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நம்ம நாட்டிலே ஒரு இந்த மாதிரி இம்போர்ட்டட் போன் கூட வாங்க ரொம்ப கஷ்டம். ஆனா இப்போ நம்ம நாட்டிலே தான் அதுக்கு ஃபேக்டரி கூட ஓபன் பண்ணியாச்சு. நரேந்திர மோடிஜி நமக்காக இவ்வளவு வேலை ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்காங்க. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை என்றும் நமிதா தெரிவித்தார்.
ஈரோடு மொடக்குறிச்சியில் மதிமுக வேட்பாளர் செந்தில்நாதனுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட வைகோ பிரதமர் மோடி வந்து செல்லும் விமானம் மற்றும் வாகனங்களை சோதனை செய்யாதது குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு கேள்வி எழுப்பினார். யார் காரில் போனாலும் தடுத்து நிறுத்தி சோதனையிடலாம். சரி, சவால் செய்ய வேண்டியதுதான். மத்திய அரசை இயக்குகின்ற நரேந்திர மோடி விமானத்தில் வருகிறாரே, அந்த விமானத்தில் அவர் என்ன கொண்டு வருகிறார்? அதில் ஏதாவது கோடானு கோடி பணம் இருக்கிறதா? யாருக்கும் தெரியாது. நகர்வலம் வருகிறாரே நரேந்திர மோடி, அவருடைய காரை தடுத்து நிறுத்தி நீங்கள் சோதனையிடுவீர்களா? கள்ளக்குறிச்சி தொகுதி விசிக வேட்பாளர் மாலதியை ஆதரித்து நயினார்பாளையம், பெரிய சிறுவத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச் சேகரிப்பில் ஈடுபட்ட திருமாவளவன் பாஜகவுடனான கூட்டணி தொடர்பாக ஜெயலலிதாவின் நிலைப்பாட்டை எடப்பாடி பழனிசாமி மறந்துவிட்டதாக விமர்சித்தார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஜெயலலிதா அம்மையாருக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்? அவர் விருப்பத்திற்கு மாறாக பாஜகவோடு கூட்டணி அமைத்திருக்கிறாரே, அதற்கு என்ன நியாயம் வைத்திருக்கிறார்? வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் தேமுதிக வேட்பாளர் பிரதாப்பை ஆதரித்து பிரேமலதா விஜயகாந்த் பேசிக் கொண்டிருக்கையில் சப ஊர்வலம் கடந்து சென்ற நிலையில் அவர் அதனை நேர்மறையாக குறிப்பிட்டார். நாம ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது ஒரு சப ஊர்வலயத்தில் வந்து வெற்றின்னு சொல்லுவாங்க. மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி முடிவுக்கு வந்துவிட்டதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மேற்குவங்க சட்டப்பேரவைத் தேர்தலை ஒட்டி என்டிஏ வேட்பாளர்களை ஆதரித்து ஆசன்சோல் பகுதியில் பிரதமர் மோடி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது ஊழல் வழக்குகள் மீண்டும் விசாரிக்கப்படும், சட்டத்தின் ஆட்சியை மீட்டெடுப்போம், 7வது ஊதியக்குழு அமைக்கப்படும் உள்ளிட்ட 6 வாக்குறுதிகளை அளித்தார். தொடர்ந்து பேசிய அவர் மக்களாட்சி மாற்றத்தை விரும்புவதாக கூறினார். अगली सरकार डबल इंजन सरकार बनेगी. மறுபுறம் மினக்கான் பகுதியில் பரப்புரை செய்த முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பாஜக தேர்தல் முறைகேடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக குற்றம் சாட்டினார். বিহার থেকে ইউপি থেকে আমার এখানে বিহারি উপবাসী যারা থাকে তাদের আমি সম্মান করি. उसके लिए मेरे को कुछ कहना नहीं है. நாட்டின் கட்டமைப்பை பாஜக சிதைத்து வருவதாகவும் மம்தா விமர்சித்தார். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி திரில் வெற்றி பெற்றது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய கொல்கத்தா அணியில் தொடக்க ஆட்டக்காரரான கேப்டன் அஜிங்கியா ரஹானே 41 ரன்கள் குவித்தார். அங்கிரீஷ் ரகுவன்சி 45 ரன்கள் விளாசினார். ரோமன் போவல் 39 ரன்கள் எடுத்த நிலையில் அந்த அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட் இழப்பிற்கு 181 ரன்களை குவித்தது. இதனைத் தொடர்ந்து 182 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணியில் சீரான இடைவெளியில் விக்கெட்டுகள் விழுந்த நிலையிலும் ஆயுஷ் பதோனி, முகுல் சௌத்ரி ஆகியோர் தலா 54 ரன்களை குவித்தனர். இதனால் கடைசி பந்தில் இலக்கை எட்டிய லக்னோ அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் திரில் வெற்றி பெற்றது. இதுவரை 2 வெற்றிகளை பதிவு செய்த லக்னோ அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியது. 3 போட்டிகளில் தோல்வியை தழுவிய கொல்கத்தா அணி 9வது இடத்தில் உள்ளது. கொரோனாவில் போயிருப்பேன் என கூறிவிட்டு தற்போது இபிஎஸ் பல்டியடித்து விட்டதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். ஆனால் கொரோனா சமயத்தில் மு க ஸ்டாலின் காணாமல் போனதாக தான் கூறியதாக எடப்பாடி பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரப்புரை செய்தார். இதில் கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முதலமைச்சர் மொழிக்காக, இனத்திற்காக போராடும் இந்த நேரத்தில் உயிரை இழக்கும் தியாகத்தை செய்வதற்கு கூட காத்திருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்தார். கொரோனா காலத்தில் ஸ்டாலின் காணாமல் போனாரும் தான் சொன்னேன். இப்படி பெல்ட் அடிச்சு அடுத்த போய் பேசியிருக்கிறார். யாராக இருந்தாலும் மரணம் ஒரு நாள் நிச்சயம் வந்தே தீரும். இந்த ஸ்டாலினுக்கு மரணம் வரும், மண்ணில் புதைப்பார்கள். ஆனால் சவால் விட்டு சொல்றேன், இந்த ஸ்டாலின் கொண்டு வந்திருக்கக்கூடிய திட்டங்களை மண்ணிலே புதைக்கிற துணிச்சல் ஒருத்தருக்கு வராது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் காலத்தின் கோலமாக எடப்பாடி பழனிசாமியின் கையில் சிக்கியிருக்கும் கட்சியின் பெயரில் இருந்து அண்ணாவின் பெயரை நீக்கிவிடும்படி விமர்சித்தார். கூவத்தில் கூத்தடிச்சவங்க அவங்க. அந்த அவமான காட்சிகளோட நாடு முழுக்க ஒளிபரப்பாகி எல்லோரும் வெட்கி தலை குடிஞ்சிட்டு இருக்கிறோம். அப்படி முதலமைச்சரான பழனிசாமியும் அமைச்சர் ஆசாமிகளும் ஆமாம் சாமிகளும் என்னென்ன ஆட்டம் போட்டாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கூவத்தூர் ஆட்டத்தையே பொறுக்காத தமிழ்நாடு
இப்போ பாஜக கூட சேர்ந்து போடுற ஆட்டத்தையா பொறுத்துக்கு போகுது. துணை முதலமைச்சர் உதயநிதி போட்டியிடும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் அதிமுக வேட்பாளர் ஆதி ராஜாராமை ஆதரித்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரையில் ஈடுபட்டார். அப்பொழுது தான் யாரையும் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்ததில்லை என்று முதலமைச்சர் குறித்த சர்ச்சை கருத்துக்கு விளக்கம் அளித்தார். கொரோனா காலத்தில் மக்கள் கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. அந்த காலகட்டத்தில் ஓடோடி போட்டோ ஷூட் எடுக்கிறாரு. அப்ப எங்க காணாம போனன்னு சொன்னேன். உடனே புலம்புறார், என்னை பற்றி தவறா பேசுறார். காணாமல் போனான்னு சொன்னதே ஒழிய உங்களை பற்றி தவறா இப்பொழுது பேசுறது கிடையாது. தொடர்ந்து 1000 விளக்கு, ராயபுரம், துறைமுகம், திருவிக்கா நகர் தொகுதிகளில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை செய்தார். வளர்த்த கட்சிக்கு துரோகம் செஞ்சோமா? திரு கனிமொழி அம்மையா அவர்களே, நான் 1974 கட்சியில் சேர்ந்தேன். கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். எனக்கு வயது 19 முடிஞ்சு 20 வயசு. அதிலிருந்து இதுவரை பிறலாமல் இந்த இயக்கத்தில் உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். எங்களுடைய தலைமை அறிவிக்கப்பட்ட போராட்டத்தில் கலந்து கொண்டு 7 முறை சிறை செஞ்சிருக்கிறேன். நீங்க எதுக்கு சிறை சென்றீங்க? ஊழல் செஞ்சு சிறை சென்றீங்க. இதனிடையே கிள்ளியூர், கன்னியாகுமரி, நாகர்கோவில் தொகுதிகளில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பரப்புரையில் ஈடுபட்ட அக்கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் கொடிதான் வேறு, கொள்கைகள் ஒன்றுதான் என்று விமர்சித்தார். நீட்டுன்னு சொல்ற நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியின் இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான். நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்காவிட்டாலும் தங்களுக்காக மக்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். எப்போதும் போல காங்கிரசுக்கு போட்டோம், திமுகவுக்கு போட்டோம், பாஜகவுக்கு போட்டோம், கம்யூனிஸ்டுக்கு போட்டோம், ரெட்டலைக்கு அதிமுக போட்டோம் என்று இல்லாமல் எல்லாரையும் தூக்கி தூர போட்டோம். புதிய ஒரு கோட்பாடு, நல்ல தத்துவம், நல்ல நாட்டை படைக்க விவசாய சின்னத்திற்கு போட்டோம் என்ற நிலையை மாற்றுங்கள். 8000 ரூபாய் டோக்கனுக்கு பதிலாக கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களை திருப்பித் தர வேண்டும் என்றும் சீமான் வலியுறுத்தினார். அடுத்ததாக எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். சென்னை விருகம்பாக்கம் தொகுதி திமுக வேட்பாளருக்கு ராட்சத கிரேன் மூலம் மாலை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. விருகம்பாக்கம் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பிரபாகர ராஜா தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது திமுகவினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் ராட்சத கிரேன் மூலம் பிரம்மாண்ட மாலை அணிவித்து அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தொகுதி அதிமுக வேட்பாளர் மனோகரன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவள்ளர்சோலை, உத்தமர் சீலி, பனையபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்ற அவர் மக்களை சந்தித்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி திமுக வேட்பாளர் அம்பேத்குமார் சைக்கிள் ரிக்ஷா ஓட்டி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வந்தவாசி நகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு பொதுமக்கள் ரோஜா பூ மாலை அணிவித்து உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தாய்மார்களே, உங்களுக்கு பொன்னான வாக்குகளை உதயசூரியன் சின்னத்தில் முதிரையிட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அதிமுக வேட்பாளர் சாந்திராமு இசைக்கருவியை இசைத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பழங்குடியினருடன் நடனமாடுவது, தேயிலை மூட்டைகளை சுமப்பது என மக்களை கவரும் வகையில் சாந்திராமு வாக்கு சேகரித்து வருகிறார். இந்நிலையில் குன்னூர் பகுதியில் பரப்புரையில் ஈடுபட்ட அவருக்கு ஜமாப் என்னும் மேளதாளங்கள் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது உற்சாகம் அடைந்த அவர் மத்தளம் போன்ற பெரிய ஜமாப்பை இசைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி திமுக வேட்பாளர் பரப்புரையின் போது கோலமிட்டு வாக்கு சேகரித்தார். ஆரணி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் மகாலட்சுமி கோவர்தனன் ராந்தம், நேத்தப்பாக்கம், மாமண்டூர், பனையூர் ஆகிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது கணிக்கிலுப்பை கிராமத்தில் பொதுமக்களை கவரும் விதமாக கோலமிட்டு அவர் ஆதரவு திரட்டினார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கிராமங்களில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர். வி. உதயகுமார் இரட்டை இலைக்கு வாக்கு கேட்டு பரப்புரை மேற்கொண்டார். ஆண்டிப்பட்டி, அம்மாப்பட்டி, சொக்கம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் ஆதரவு திரட்டினார்.
சாமி ஓட்டு, ரெட்டலையா பார்த்து, ஓடுது தெய்வமே ஓட்டு, ரெட்டலையா பார்த்து. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூரில் திமுக வேட்பாளர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அவரது மகன் ஓ.பி. ரவீந்திரநாத் உரையாற்றினார். அப்போது மத்திய பாஜக அரசு தமிழ்நாட்டின் சமூக நீதி மற்றும் சுயமரியாதையை குழி தோண்டி புதைத்து விட்டதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தை வஞ்சித்துக் கொண்டிருக்கின்றது. நம்மளுடைய சமூக நீதி, சுயமரியாதை, சமத்துவம் அனைத்தையும் குழி தோண்டி புதைத்து விட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி தொகுதி திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு வடகூர் கிராம மக்கள் உற்சாக வரவேற்பளித்தனர். வாக்கு சேகரிப்பிற்காக கிராமத்திற்கு சென்ற வேட்பாளரை பொதுமக்கள் பிரச்சார வாகனத்தின் மீதே ஏறி கேக் வெட்டி வரவேற்றனர். பொதுமக்களின் இந்த நிகழ்ச்சியான வரவேற்பை தொடர்ந்து கதிரவன் கிராமமாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தர்மபுரி மாவட்டம் பாப்பாராப்பட்டி அருகே சாலை, தெருவிளக்கு மற்றும் இடுகாடு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பல ஆண்டுகளாக மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் சட்டமன்ற தேர்தலை முழுமையாக புறக்கணிப்பதாக பேனர் வைத்து அவர்கள் போராட்டம் நடத்தினர். இதனால் பென்னாகரம் பாப்பாராப்பட்டி நெடுஞ்சாலையில் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பொதுமக்கள் மறியலை கைவிட்டனர். சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பதாக உழவர் பெருந்தலைவர் நாராயணசாமி நாயுடு தமிழ்நாடு விவசாய சங்கம் அறிவித்துள்ளது. சேலத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தின் பின் செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் வேலுசாமி, திமுக அரசு விவசாயிகளுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக குற்றம் சாட்டினார். விவசாயிகளின் நலன் சார்ந்த திட்டங்களை அதிமுக தனது தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளதால் இந்த முடிவை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அருகே ஜூஜுவாடி சோதனைச் சாவடியில் தேர்தல் பறக்கும் படையினர் மேற்கொண்ட சோதனையில் உரிய ஆவணங்களின்றி கொண்டுவரப்பட்ட 50,50,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. பெங்களூருவிலிருந்து ஹோசூர் நோக்கி 2 அரசு பேருந்துகளில் நடத்தப்பட்ட சோதனையில் பிரணவ் என்பவரிடம் 15 லட்சம் ரூபாயும், ஹாஜா என்பவரிடம் 35,50,000 ரூபாயும் கண்டறியப்பட்டது. முறையான ஆவணங்கள் இல்லாததால் அதிகாரிகள் அந்த பணத்தை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ராமச்சந்திரன் சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், கடந்த 5 ஆண்டுகளில் லஞ்ச லாவண்யம் மற்றும் கமிஷன் இல்லாமல் மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்துள்ளதாக குறிப்பிட்டார். தான் செய்த நற்பணிகளை முன்வைத்து மீண்டும் ஒருமுறை வாய்ப்பளிக்க வேண்டும் என்று உருக்கமான வேண்டுகோள் விடுத்து கை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். காஞ்சிபுரம் தொகுதி அதிமுக வேட்பாளர் சோமசுந்தரம் வாக்காளர்களை கவரும் வகையில் நூதன முறையில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பரப்புரைக்கு செல்லும் பகுதிகளில் குழந்தைகளையும் பெண்களையும் மகிழ்விக்கும் விதமாக மோட்டு பட்லு போன்ற பொம்மை வேடமணிந்த கலைஞர்கள் பேண்டு வாத்தியங்களுடன் நடனமாடினர். பழனி எடுத்த வயலூர், கீரனூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி தமிழ் மாநில காங்கிரஸ் வேட்பாளர் விடியல் சேகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அதிமுக கூட்டணி சார்பில் தாமரை சின்னத்தில் போட்டியிடும் அவர் கிராமப்புறங்களில் வாக்கு சேகரித்த போது முதியவர்களின் காலில் விழுந்து ஆசி பெற்று ஆதரவு கோரினார். ஆவடி சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் அமைச்சர் நாசர் கோவில் பதாகை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது ஒரு கடையில் விறகடுப்பில் பரோட்டா சுட்ட அவர், சமையல் எரிவாயு விலையேற்றத்தால் மீண்டும் விறகடுப்பிற்கே மக்கள் தள்ளப்பட்டுள்ளதாக மத்திய பாஜக அரசை விமர்சித்தார். ஏறி போச்சு. இன்னைக்கு பெண்கள்லாம் படுற அவஸ்தை இந்த ஒன்றிய சாட்சியில பாவம் பதிர்கின்ற சூழ்நிலை தான் இன்னும் இருக்கு. ஓசூர் மிடுகரப்பள்ளி பகுதியில் உள்ள புகழ்பெற்ற சுயம்பு சின்னக்கோட்டை மாரியம்மன் கோயில் தேர் திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். கிரேன் மற்றும் வாகனங்களில் முதுகில் அலகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி பக்தர்கள் கோயிலுக்கு ஊர்வலமாக வந்த நிகழ்வு சிலிர்ப்பை ஏற்படுத்தியது.